இன்றைக்கி என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த பள்ளி மாணவி 11ஆவது படிக்கிற மாணவி. ஒரு 17 வயது மாணவன், கிட்டத்தட்ட 17 வயது மாணவன்னா கிட்டத்தட்ட அவனும் 11 12 தான் படிப்பான். இன்ஸ்டாகிராமில் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சது இல்லாமல் அவன் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டி போனதுக்கப்புறமா பொண்ணுடைய அப்பா அம்மா மகளை காணோம் அப்படின்னு ஒன்று போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மகளிர் காவல்துறையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணையில் வந்து அவன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கான்னு தெரிய வருது. உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு போய் காவல்துறையினர் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் மாணவியை மீட்டு அந்த மாணவனை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இது அதாவது வந்து ஒரு சமூக வலைதளம் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பு, இல்லை இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும். குறிப்பாக சின்ன பசங்க, அதாவது குறிப்பாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க வந்து பேரண்ட்ஸ், பெற்றவங்க வந்து கவனிக்கணும். அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் யாருக்கு சேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த 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 நிலைமைக்கு வந்து நம்மளை மாற்றிருக்காங்க. அந்த நிலைமைக்கு வந்து இன்றைக்கி கொண்டு போக வச்சுருக்கு இந்த சமுதாயம். ஸோ பெற்றவர்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. எந்தளவுக்கு நம்ம சமூக வலைதளத்துக்குள்ளே வந்திருக்கோமோ அந்தளவுக்கு அதுக்குள்ளே ஆபத்தும் இருக்குது அப்படிங்கிறத பெற்றவங்க எல்லாருமே பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க. பி சேஃப்.